கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே கர்த்தரால் வரும் பலன்கள் என்கிற தலைப்பில் 5 குறிப்புகளை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆண்டவரால் வரும் பலன்கள் என்று நம்ம ஒரு எண்ணிக்கைக்கு உட்படுத்தி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் உருவாகிற நாளில் இருந்து மீதமுள்ள நம்முடைய முழு வாழ்நாள் காலத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய உலக வாழ்க்கைக்காக மட்டும் அல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு நித்தியத்தில் நமக்கு என்ன தேவையோ அதையும் ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற பலன்கள் என்று சொல்லி சில எண்ணிக்கையில நம்பர் விரல் விட்டு எண்ணி நாம் என்ன செய்ய முடியாதுன்னா அதை கணக்கிட முடியாது. ஆண்டவருடைய கிரியைகளை எண்ண போனால் அவைகளின் தொகை அதிகம் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் எவ்வளவோ பிரதிபலனையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தம்மை சேவிக்கிற ஜனங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். வேத வசனங்களில் சில காரியங்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகளை மிக பிரதானமான சிலவற்றை நாம் இந்த நேரத்தில் தியானம் செய்வோம். முதலாவது 121 சங்கீதம் 2 வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உதவி கர்த்தரிடமிருந்து வருகிறது. கர்த்தர் கொடுக்கிற பலன்களில் முதலாவது உதவி. உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, நம்முடைய அனுதின வாழ்க்கை பயணத்தில் நமக்கு பலவிதமான உதவிகள், ஒத்தாசைகள் தேவைப்படுகிறது. நம்மை சுற்றிலும் உள்ள நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய குடும்பத்தார், உறவுகள், நட்புகள் சில நிலைகளிலே நமக்கு உதவி செய்வார்கள். சபை நமக்கு சில நிலைகளிலே உதவி செய்யும். ஊழியம் செய்கிறவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே ஜெப உதவி, தெய்வீக ஆலோசனை சார்ந்த உதவி, இப்படி உதவிகளை செய்வார்கள். மனிதர்களுடைய உதவிக்கு ஒரு லிமிட் இருக்கு, அளவு இருக்கு. எல்லைக்கு அப்பாற்பட்டு அளவு கடந்து உதவி செய்ய இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு அளவு கடந்து உதவி செய்ய முடியாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு அளவு கடந்து உதவி செய்ய முடியாது. எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒத்தாசை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் நாம் சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இம்மைக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய அனுதின காரியங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரங்கள்ல உதவிக்காக நாம் சிலரை அணுகுவோம். போன் பண்ணியோ அல்லது நேராவோ சிலர்கிட்ட போய் நம்ம உதவி செய்யுங்கள் கேட்கிறதான சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனா அப்படி உதவிகள் என்று நாம் கேட்கிற இடங்கள்லாம் நமக்கு உதவி கிடைக்குதான்னு கேட்டா இல்ல. அடுத்தது, பெரும்பாலும் நம்ம உதவின்னு ஒருத்தர் கேட்டா அது கிடைக்காம போயிடாது, கர்த்தர் தடை பண்ணிடுவார். ஏனென்றால் நமக்கு எல்லா உதவியும் அவரே தர விரும்புகிறார். ஏனென்றால் நம்மை சேவிக்கிற நாம் சேவிக்கிற ஆண்டவர் அவ்வளவு உயர்ந்தவர். அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் நாம் உதவியை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பானவர்களே, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில், அதாவது உலக பிரகாரமான காரியங்களாகட்டும், ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், குடும்ப காரியங்களாகட்டும், தனிப்பட்ட காரியங்களாகட்டும், எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லை என்று பல நேரங்களில் நாம் ஏங்குகிறோம், தவிக்கிறோம், தடுமாறுகிறோம், திகைக்கிறோம். திகையாதிருங்கள். உங்களுக்காய் உதவி செய்ய வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு பொதுவா சொல்லல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே படைத்த தேவன் எனக்கு சொந்தமானவர். அதனால எனக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாத சூழ்நிலை அவருக்கு வராது. இந்த உலகத்தையே பரிபாலிக்கிறவருக்கு எனக்கு உதவி செய்வது சுலபம் என்பதை இந்த வார்த்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய அனுதின வாழ்க்கையில் விசுவாச பயணத்தில் உதவி கர்த்தரிடமிருந்து வருகிறது. அடுத்து நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது, கர்த்தர் அருளும் ஒரு பலன் ஜெயம், வெற்றி. உண்மையில சொல்லணும் அப்படின்னா, நாம வாழ்க்கையில எல்லா நிலையிலும் தோல்வி அடைந்த பொழுதுதான் இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணித்தோம். நம்முடைய அதாவது சரீர ரீதியான ஏற்பட்ட பலவீனம், வியாதிகள், மருத்துவ சிகிச்சையில தோல்வி அடைந்த பொழுது இயேசுவிடத்தில் வந்தவர்கள் உண்டு. பொருளாதார நிலையில தோல்வி அடைந்ததுனால இனி என்னால ஒன்றும் முடியாது, எனக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்கு என்னை விட வல்லமை உள்ள ஒருத்தர் வேணும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்தவர்கள் உண்டு. நம்மால் இயலாத போது, நம்மால் சாதிக்க முடியாத போது நமக்கு ஜெயம் தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் என்பதை எதை காண்பிக்கிறது என்றால், அதாவது முற்காலங்கள்ல யுத்தங்களை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய ராணுவத்தில் எவ்வளவு காலாள் படை, எவ்வளவு குதிரை படை, எவ்வளவு ரதங்கள், அதே போல வில்வீரர்கள் எத்தனை பேர், ஈட்டி ஏந்திரர்கள் எத்தனை பேர், இப்படி வகை வகையாக அப்படி அணிவகுத்து நிறுத்துவார்கள். இது எதுக்காக அப்படின்னா, எதிர்நாட்டு ராணுவத்தை அல்லது எதிர்நாட்டு படையை அச்சத்தை ஏற்படுத்தும்படியாக இதை செய்வாங்க. ஒருவேளை நமக்கு எதிராக குதிரைகளும் ராணுவமும், நமக்கு எதிராக பலசாலிகளும், உயர் அந்தஸ்தில் உள்ளவர்களும், ஐஸ்வர்யத்தில் பெருத்தவர்களும், அரசாங்க பதவியில உள்ளவர்களும் நமக்கு எதிராய் வந்து நம்மை அச்சுறுத்துகிற நிலையிலே காணப்படலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படலாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஜெயம் கர்த்தராலே நமக்கு கிடைக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் தேவனுடைய மனிதனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் மட்டும்தான், தோல்வி கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு மரணத்தையே ஜெயித்தவர். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்துல யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் மரணம். ஒட்டுமொத்த உலகத்தையே 32 வயதுக்குள் தன்னுடைய காலின் கீழ் கொண்டு வந்தவன் கிரேக்க அதிபதியாகிய மகா அலெக்சாண்டர். 32வது வயதிலே மூளைக்காய்ச்சல் வந்து அவன் மரணம் அடைந்து விடுகிறான். உலகத்தை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே அவன் ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கலாம். மரணத்தை அவனால் ஜெயிக்க முடியவில்லை. இது போல நிறைய பேர் சொல்லலாம். நெப்போலியன் போனபார்ட், பிரெஞ்சு தளபதி, இன்னும் பல பேர். இந்திய நாட்டிலே சாம்ராட் அசோகா யுத்தத்தை முடிந்து திரும்பி வரும் பொழுது குதிரையுடைய கழுத்து வரைக்கும் ரத்த வெள்ளம் ஓடும். இப்படி எத்தனையோ பேர் திறமைசாலிகள், ஜெயித்தவர்கள், அவங்களை யாரும் வீழ்த்த முடியாது என்று சொன்னவர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் மரணம் ஜெயித்து விட்டது. மரணத்தையும் ஜெயித்தவர் நாம் சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே அவரால் ஜெயம் கொடுக்க முடியாத ஒன்று இல்லை. எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிறவர் கர்த்தர். 3வது குறிப்பு, சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். முதலாவது, உதவி கர்த்தரால் வருகிறது.
இரண்டாவது, ஜெயம் கர்த்தரால் வருகிறது. மூன்றாவது, நாம் என்ன நம்புகிறோமோ அது கர்த்தரால் வரும். இப்ப நம்ம என்ன நம்புகிறோம் என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப தாவீது எதற்காக இதை சொல்லியிருப்பார்? இந்த 62, 63 இந்த சங்கீதங்கள் எல்லாம் தாவீது எழுதும்போது பாலைவனத்தில் யூதாவின் வனாந்தரத்தில் அங்குமிங்குமாய் சுற்றி திரிந்து கொண்டிருந்த பொழுது, எந்த ஆதரவுமே இல்லாமல், உதவி செய்ய யாருமே இல்லாமல், அப்படியாய் அலைந்து கொண்டிருந்த காடுகளில் அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் எழுதப்பட்டதால் இந்த சங்கீதங்கள். அப்ப இந்த நிலையில என்ன கர்த்தரிடத்திலே தாவீது நம்பி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தன்னுடைய உயிரை பற்றிய ஒரு பாதுகாப்பு, சேஃப்டி. நிச்சயமாக கர்த்தர் என்னை காப்பாற்றுவாரே, என் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுவார் என்று தாவீது நம்பி இருக்க வேண்டும். தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக சாமுவேலை கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணவில்லை. தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை கர்த்தர் அனுப்பினார். அப்போ தான் பெற்ற அந்த அபிஷேகத்தினுடைய அந்த மேன்மையை தாவீது நினைத்து, நிச்சயமா என்றாகிலும் ஒரு நாள் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக ஆக்குவார், உயர்த்துவார் என்று தாவீது நம்பி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலக பிரகாரமாக கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார், ஆவிக்குரிய நன்மைகளையும் உண்மைக்குரிய நன்மைகளையும் தருவார் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அவை நிச்சயம் கர்த்தர் தருவார். சில நேரங்கள்ல உலகத்தின் காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிறபடி நடக்காத பொழுது நம்ம சோர்ந்து போகிறோம், விரக்தி அடைகிறோம், வெறுப்பு அடைகிறோம், கர்த்தரிடத்தில் முறையிடுகிறோம், கேள்வி கேட்கிறோம், முறுமுறுக்கிறோம். அவைகள் தேவையில்லை. நான் நம்புகிறது அவராலே வரும். என்ன தெரியுமா? ஒரு நாள் இயேசு வந்து அவருடைய மகிமையில் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இந்த உலகத்துல சில பாடுகள் எனக்கு இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை இருக்கலாம். ஆனா என் இயேசு என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை தம்முடைய நித்திய ராஜ்யத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்துவார் என்று நாம் நம்ப வேண்டும். அதாவது கர்த்தர் நாம் ஒன்றை கேட்கும் பொழுது எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தரிடத்துல வைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த 3 இருக்கு. இதுல அன்பே பெரியது என்று பவுல் சொல்கிறார். அப்ப விசுவாசமும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் மீது உள்ள விசுவாச நம்பிக்கை பெருகணும், குறையக்கூடாது. 3வது காரியம், நம்புகிறது கர்த்தராலே வரும். 4வது நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அறிவு, புத்தி இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா கர்த்தரிடமிருந்து வருகிறது. அதாவது பொதுவாக கிறிஸ்தவ சமூகத்தை நாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ரட்சிக்கப்படுகிற தேவ ஜனங்களாகட்டும், ஊழியம் செய்கிற பெரும்பாலான ஊழியக்காரர்களாகட்டும், பெரிய அளவிலே கல்வி கற்றவர்கள் கிடையாது. பள்ளி படிப்பை முடிக்காத பல ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். ஒழுங்காக பள்ளிக்கூட நிழலிலே ஒதுங்காத பல தேவ மக்கள் தெளிவாய் வேதத்தை வாசிக்கிறார்கள், தெளிவாய் கர்த்தருடைய சத்தியத்தை புரிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த அறிவு, புத்தி இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம கிட்ட பிறவியிலே இதான் இல்ல, கர்த்தராலே இது நமக்கு கிடைத்தது. சில நேரம் நம்ம மற்றவர்கள்ட்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசுறது, ஆண்டுடைய அன்பை பகிர்ந்து கொள்றது, பேசி முடிச்ச உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நானா இவ்வளவு தெளிவா பேசியிருக்கேன், நானா இவ்வளவு நேரம் இந்த இந்த ஆத்மாவுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லியிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஒழுங்கா படிக்க கூட தெரியாதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி ஆச்சரியப்படத்தக்க விதமாய் நாம் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்வதற்குரிய அந்த அறிவும் அந்த புத்தியும் அது நமக்கு நம்முடைய திறமையால கிடைச்சது இல்ல, நாம பைபிள் படிச்சதுனால கிடைச்சது இல்ல, மாறாக அது கர்த்தரால் நமக்கு கிடைத்தது. தேவ ஆவியானவர் நாம் என்ன எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்கிறதான விசேஷமான அறிவை, புத்தியை நமக்கு தருகிறார். உலக பிரகாரமாக அதிகமாய் படிப்பதனாலே பெரிய காரியங்கள் எல்லாம், பெரிய ஆய்வுகள் எல்லாம் செஞ்சு இந்த டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் என்னவோ இருக்குது இல்லையா,
இப்படி வாங்கி பலர் பெரிய திறமைசாலிகளாக, பேச்சு திறமை உள்ளவர்களாக, சாதிக்கிறவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வாழ்நாள் சாதனைகள்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்நாள் சாதனைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒன்றுமே இல்லாத பேதைகளாக, பெரிய அளவில எந்த கல்வி அறிவும் இல்லாதவர்களாக பெரும்பாலான மக்கள், இன்றைக்கு படிச்சவங்க, கல்வி அறிவு உள்ளவங்க, உயர் பதவியில் உள்ளவர்களா இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது கர்த்தருக்கு மேன்மையாய் நாம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பேதுருவை போன்ற பாமரர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பிரகாசித்தார்கள். பவுலை போன்ற மிகவும் படித்தவர்களும் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு அவர்களும் கர்த்தருக்காய் பிரகாசித்தார்கள். இப்ப நம்ம எந்த நிலையில கர்த்தர் வச்சிருக்காரோ, நமக்குரிய அறிவு, ஞானம் இதை யார் தரார்னா கர்த்தர் தருகிறார். 5வது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்வதை நாம் இங்க வாசிக்கிறோம். நித்தியத்தில் ஆண்டவராகிய இயேசு நம்ம என்ன செய்ய போறாருன்னா பிரதிபலை தர போறாரு. இது இங்க சொல்லப்பட்ட வார்த்தை இயேசுவின் வருகை பற்றிய சம்பவம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும் எத்தனையோ நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்துட்டே இருக்காரு. இப்ப நம்ம படிச்சதெல்லாம் அதுல அடங்கும். அதோட மட்டும் கிடையாது, நித்தியம் வரைக்கும் அவர் அளிக்க போகிற பலன் நமக்காய் அவர் என்ன ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அன்பானவர்களே, கர்த்தர் அளிக்கும் மிகுதியான பலன்களை ஒவ்வொரு நாளும் நாம் பெறுகிறோம். உலகத்துல மட்டும் இல்ல, இப்ப இந்த வசனம் நாம் படித்தபடி நித்தியத்திற்கான பிரதிபலனையும் கர்த்தர் வச்சிருக்காரு. அதே போல ஏசாயா 40:10, 62:11 இந்த வசனம் இருக்கு. இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இம்மைக்குரிய பலன்களையும் தருகிறார், இனி வெளிப்பட போகும் நித்திய மகிமைக்குரிய பிரதிபலனையும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். பரலோகத்திலே தேவன் நமக்காய் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவைகள் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது நாம் யோவான் நிருபத்திலே படிக்கிறோம். ஆகவே இப்படியாக ஆண்டவர் பலனை பற்றி நாம் படித்தோம். அந்த 5 குறிப்புகள் நான் திருப்பி சொல்றேன். உதவி கர்த்தரால் வரும், 2வது ஜெயம் கர்த்தரால் வரும், 3வது நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும், 4வது அறிவும் புத்தியும் கர்த்தரால் வரும், 5வது நித்தியத்திற்குரிய பலன்கள் கர்த்தரால் வரும். எல்லாவற்றையும் கர்த்தரால் நாம் பெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றிக் கொண்டு அவரை சேவித்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காய் ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.